ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய நெய்பர் அக்கா வீட்டு கார்டன் டூரு. இந்த கார்டன் டூரில் நீங்கள் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்ஸ், கீரைகள், இன்டோர் பிளான்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. இவங்க ஒரு பென் மாதிரி ஒரு மெஷின் வச்சுருந்தாங்க. அது வந்து தொட்டியில் டிப் பண்ணி பார்த்தோன்னா இந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கா இல்லையான்லாம் தெரிஞ்சிருமாமா. அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பூ வந்து கலர் ஜாதி பூ. அடுத்ததாக இது வந்து மல்லிப்பூ, இருவாச்சி மல்லின்னு சொல்கிறாங்க. தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேயும் 2 பக்கமும் இந்த கலர் ஜாதி பூ வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது ஸ்மெல் அவ்வளோ தூரம் இருக்காதோன்னு நினச்சேன். நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இது வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை பாருங்களேன், முருங்கை மரத்தில் நல்ல துளிர் விட்டு வளர்ந்துருக்கு. மலைக்கு வெட்டி விட்டுருப்பாங்க போல். பார்க்குறப்பவே சாப்பிட்ணுன்ட்டு இருக்குது. பொரியல் பண்ணி சாப்பிட்லாமா, சூப்பு பண்ணி சாப்பிட்லாமா, அப்படி இருக்குது அந்த முருங்கைக்கீரை. அடுத்ததாக என்னென்ன மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சப்போட்டா மரம். சப்போட்டா மரம் பாருங்களேன், மரம் ஃபுல்லாக சப்போட்டாவாக தான் இருக்குது. எல்லாமே குட்டி 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 காயாக இருக்குது. அமைக்கி பார்த்தேன் பழம் ஏதாச்சும் இருக்குமான்ட்டு. இல்லை, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமாம்மா அந்த சப்போட்டா. இங்கே பாருங்கள், சடையாக மரம் ஃபுல்லாக இருக்குது சப்போட்டா மரம். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. சீக்கிரம் பழுக்கட்டும், நான் வந்து சாப்பிட்றேங்கான்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்ததாக பார்த்தோன்னா, கீழே அந்த மரத்துக்கு கீழேயே வந்து நிறைய வெத்தலை கொடி, வெத்தலை வந்து நல்லா படர்ந்துருக்கு பாருங்கள். வெத்தலை, கருவேப்பிலை, பருப்புக்கீரை எல்லாமே இந்த தோட்டம்னாவே நமக்கு எல்லாமே தானாகவே அடுத்தடுத்து முளைச்சி வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த மஞ்சள் பூ பேர் எனக்கு தெரியல. இது எங்கள் வீட்லேயுமே இருக்குது. அதுவும் அழகாக இருக்குது வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்போ. இது வந்து சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் நிறையா காய்க்கும் போல் இருக்குது. இப்போ நிறையா பூ வச்சுருக்கு. சுண்டக்காயில் நாங்கள் நிறையா டிஷ்ஷஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானுமே எங்கள் வீட்லேயுமே பொரியல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சுண்டக்காயில் பொரியல் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட்டு. செடி நிறையா வச்சுருக்கவங்க எல்லா வீட்லேயும் இந்த ஸ்னேக் பிளான்ட் இருக்கும். அப்போ தான் வந்து பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தவசிக்கீரை. இந்த கீரையை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தோன்னா மருதாணி மரம் இருக்குது. மருதாணி வந்து அப்படியே மரம் ஆயிடுச்சு. மேலே நிறைய பூக்கள் இருக்குது. மருதாணி பூ இருக்குது. ஆமாம். அடுத்ததாக பார்த்தோன்னா எலுமிச்சை மரம் இருக்குது. குட்டி குட்டியாக நிறையா பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு நிறையாவே இந்த மிளகு தக்காளி கீரை முளைச்சிருந்தது. இந்த கண்டு பார்த்திங்கன்னா இன்னும் காய்க்கலை, காய்க்கும்னு சொன்னாங்க. நல்லா துளிர் விட்டு வளர்ந்துருக்கு எல்லாமே மலைக்கு. எலுமிச்சங்கண்டு. இவங்க வீட்டில் நார்த்தங்கண்டு கூட இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, நார்த்தங்கண்டு அதே ஒரு மாதிரி எலுமிச்சம்பழம் மாதிரியே ஸ்மெல் வரப்போ லைட்டாக கசக்கிற ஒரு கசப்பு ஸ்மெல்லும் இருக்குது. இது வந்து உரக்குழி போல் இருக்குது. அவங்க வந்து எல்லா வேஸ்ட்டையும் கொண்டு வந்து இதுக்குள்ளே தான் போடுவாங்க போல். அப்புறம் இதுவே கொஞ்சம் மக்கின பின்னாடி எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க போல் இருக்குது. இது உரக்குழி மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 2 கருவேப்பிலை மரம் இருக்குது. நிறையா நல்ல மரமாக இருக்குது. நிறையா பறிச்சிருப்பாங்க போல் இருக்குது. நிறைய மரமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா, இது வந்துட்டு இது ஒரு வகையான மல்லிப்பூ. இது வந்து அடுக்கு மல்லி அப்படின்னு சொன்னாங்க. அடுக்கு மல்லி நல்லா ரோஸ் மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கூட ஒரு கண்டு கொடுத்துருக்காங்க. நான் பதியம் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா மல்லி, மதுரை மல்லியும் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பருப்பு கீரை. பருப்பு கீரையுமே நீ எடுத்துகிட்டு போய் வீட்டில் நட்டு வைப்பா, நல்லா முளைச்சி வந்துடும். இதுக்கு விதையெல்லாம் கூட தேவையில்லை, இந்த குச்சி வச்சாவே வந்துடும்னு சொன்னாங்க. நானும் 2-3 கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம வீட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு. இந்த செடியோட காம்பினேஷன் பாருங்களேன், க்ரீன் வித் வயலட் பூ கலர் வந்து இந்த கொளிஞ்சியோட கலர் காம்பினேஷன் மாதிரியே இருக்குது. இந்த க்ரீன் வித் வயலட் கலர் காம்பினேஷன் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. 2 கீரை பறிச்சிட்டு வந்தேன். அவங்க அம்மா வந்து நீ வேரோடவே பறிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பிளான்ட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. அதெல்லாம் என்னென்ன பிளான்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வந்து மதுரை மல்லின்னு சொன்னேன் இல்லையா. மதுரை மல்லியில் நிறையா மொட்டு விட்டுருக்கு. நல்ல ஸ்மெல் இருக்குது. பூ குட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்குது, நல்ல ஸ்மெல் இருக்குது. மதுரை மல்லியும் வச்சுருக்காங்க, அடுக்கு மல்லியும் வச்சுருக்காங்க, இருவாச்சி மல்லியும் வச்சுருக்காங்க, கலர் ஜாதி பூவும் வச்சுருக்காங்க. நான் கூட அது காக்கரட்டான் பூன்னு சொல்லுவாங்கள்ல அதுன்னு நினச்சேன். அது காக்கரட்டான் பூ கிடையாது. இது நல்ல ஸ்மெல் இருக்குது. காக்கரட்டான் பூ கிடையாது. இது இலை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும் போல்.
நார்மல் மல்லிப்பூ வந்து அந்த மதுரை மல்லி மாதிரி இருக்குது. அடுக்கு மல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து இலை சின்னதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா நிறையா ஆலோவேரா பாருங்க எவ்வளோ அடர்ந்து படர்ந்து வளர்ந்துருக்குன்னு. இது வந்து பட்டன் ரோஸு. பட்டன் ரோஸே 2 3 ஒரு பிங்க் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஆரஞ்சு ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாமே செடியிலே பூக்க விட்டு அப்படியே விட்டுருவாங்க போல இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா, அதை அழகாக இருக்கட்டும்னு விட்டுருவோன்னு சொன்னாங்க. இது வந்து பாவக்காய் கொடி. பாகற்காய் கொடியும் நல்லா வளர்ந்துருக்கு, பூத்திருக்கு, காயுமே வச்சுருக்கு. எவ்வளோ அடர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது வந்து இந்த மாதிரி ஷூட்லாம் வளர்ந்ததுன்னா, ஸ்டெம் வந்து வளர்ந்ததுன்னா அது வந்து பூக்காது, அதெல்லாம் வெட்டி விட்டுறணும்னு சொன்னாங்க. அடுத்து பசலைக்கீரை வச்சுருக்காங்க. இந்த கர்ப்பிணியாக இருக்கவங்கலாம் அந்த பசலைக்கீரை சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அதிகமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பசலைக்கீரை தான் இது. இதுவுமே நான் எங்கள் வீட்டில் இந்த அக்கா கிட்டேருந்து தான் வாங்கிட்டு போய் வச்சேன். நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்குது, பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரோஸு. இந்த ரோஸுமே அழகாக இருக்குது. இதெல்லாம் க்ரோ பேக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. பச்சை பொன்னாங்கண்ணி கீரை நிறையா இருக்குது. கீரை வகைகளும் நிறையா இருக்குது. அங்கே வந்து தவசிக்கீரை, முருங்கைக்கீரை பார்த்தோம், பருப்பு கீரை பார்த்தோம், இது பொன்னாங்கண்ணி கீரை. அடுத்ததாக பார்த்தோன்னா துளசி வச்சுருக்காங்க, 2 வகையான துளசி வச்சுருக்காங்க. இது ஒரு துளசி, அடுத்ததாக கருந்துளசியுமே வச்சுருப்பாங்க. பெரண்டை வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பெரண்டைன்னு. எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது கிச்சனுக்கு. நாங்கள் எல்லாமே இந்த இதுலேருந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் வந்து ஒன்று வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து கார்டனிங்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நம்மளாவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மாதுளங்கண்டு, மாதுளம்பழமே காய்ச்சிருக்கு பாருங்களேன். எல்லாமே அதாவது வீட்டில் இருக்க வேண்டிய செடிகள்னு சொல்லுவாங்கள்ல, வெத்தலை, அந்த செம்பருத்தி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. மாதுளங்கண்டு, துளசி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து கருந்துளசி. நல்லா எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இலைகள்லாம் ஒரு பூச்சியும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்குது. எல்லா பிளான்ட்ஸுமே ஹெல்த்தியாக இருக்குது. இதெல்லாம் கோழிக்கொண்டை இப்போ தான் குட்டி குட்டி நாத்தாக இருக்குது, அதனால் தனியாக ஒரு குட்டி பாட்டில் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இது கூட விட மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்டார் கேக்டஸ்ஸு. ஒரு செடியிலேருந்து ஒன்று பிஞ்சு இருந்ததுன்னா அதை கூட வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்து அதை உயிராக்குறாங்க. அதுதான் இவங்களுடைய ரொம்ப நான் அட்மையர் ஆகி பார்த்தது வந்து அவங்கக்கிட்ட அதுதான். இது வந்து செடி பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் செடியாம்மா இது. இதில் வந்து இந்த இலையில ஒரு இடத்துல கட்டி போட்டோன்னா அந்த இலையோட எண்டில் வந்து ஒரு பட்டு மாதிரி ஒன்று முளைச்சி வந்துடுது. அதனால தான் இதை வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்களேன், இந்த மாதிரி இந்த இடத்துல கட்டி வச்சிட்டோன்னா அந்த மாதிரி குட்டியாக ஒரு பட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இலையை கூட வந்து நம்ம தொங்க வச்சாலும், கட்டி வச்சு தொங்க விட்டாலே இந்த பட்டு வந்துருமாமா. எனக்கும் இந்த செடி கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட 2 3 பிளான்ட் இருந்தது குட்டி குட்டியாக, அதெல்லாம் உள்ளே ஊண்டி வச்சுருந்தாங்க. நீ இதை போய் உன்னை கட்டி போட்டு வை, இன்னொன்று வந்து உள்ளே ஊண்டி வை, நல்லா வரும். இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான், அவங்களுக்கு யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பிளான்ட்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறத அவங்களோட மெமரிஸாக அவங்க வச்சு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இது அவங்க கொடுத்ததுப்பா, இவங்க கொடுத்தது, ரொம்ப ஆசையாக கொடுத்தாங்க, அதனால் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருக்குதுல்ல. எனக்கும் கொடுத்தாங்க. நான் என்னென்ன பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் காட்டுறேன். என்னோடதில் பிளான் பண்ணுறதுமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ பிளான்ஸ் இருந்தாலும் அந்த பிளான்ஸை கொடுக்குறதுக்குன்னு நமக்கு ஒரு மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும். அது வந்து அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. நிறைய பிளான்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருமே வீட்டில் பிளான்ஸ் வைக்கணும்ப்பா, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன், நம்மளுடைய ஞாபகமும் அவங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸு. இன்டோர் பிளான்ட்ஸு நம்ம செல்ஃபில், அதாவது அவங்க ஜன்னலோட இந்த இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ்ஸு. இது வந்து ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்காங்க. மூலிகை செடிகளில் இது இருக்குது, பிரண்டை இருக்குது, துளசி இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு அழகு பூ தான் பூக்கும். அழகான, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது.
ரெட் கலரில் பூக்குமாமா. இதெல்லாம் லில்லி குட்டி குட்டியாக எல்லோ கலரில் பூக்கிறது. இது வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு. இதை வந்து சும்மா ஒரு லீஃப் கட் பண்ணிட்டு போய் வச்சாவே ஒரு பல்க்கு வச்சாவே வந்துடும். இதில் வந்து இந்த சம்மங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்மங்கி பூ மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்கள்ல சம்மங்கி பூ, அது வந்து இங்கே விதை போட்டிருக்கேன். 150 ருப்பீஸ்ன்னு அமேசான்லேயே எங்கேயோ வாங்கினேன்னு சொன்னாங்க. 7 விதை போட்டிருக்கேன், முளைச்சி வந்ததும் சொல்கிறேன்ப்பான்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு தான். குட்டி குட்டியாக எல்லோ கலரில் பூத்துருக்கு, அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்தி மந்தாரை. ஈவினிங் தானே பூக்கும், மாலை பூ அப்படின்னு சொல்லுவாங்க, 5 மணி பூன்னெலாம் சொல்லுவாங்க. அப்புறம் முடக்கரத்தானும் இருக்குது, முடக்கத்தான் கீரையும் அதில் இருக்குது. மயில் மாணிக்கமும் இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே இவங்ககிட்ட தான் மயில் மாணிக்கம் வாங்கிட்டு போய் வச்சேன். அது கொஞ்சம் இப்போ பட்டுருச்சு, நான் திரும்ப கேட்டிருந்தேன். அந்த அக்கா எடுத்து தரேன்னு சொல்லி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த தக்காளி கண்டு முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சாமந்தி பூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. சாமந்தி பூனை பார்த்தாவே இதை செவ்வந்தினும் சொல்லுவாங்க, சில பேர் சாமந்தினும் சொல்லுவாங்க. இந்த செவ்வந்தி பூவை பார்த்தாவே எனக்கு ஐயப்பன் தான் ஞாபகத்தில் வருவாங்க. இது நிறையா டேபிள் ரோஸ் வச்சுருக்காங்க. டேபிள் ரோஸு இது வந்து ஒரு ஜாதி மல்லி, பிச்சி பூனுமே சொல்லுவாங்க. இந்த ஜாதி பூ நல்லா பூத்து மேலே வரைக்கும் போயிருக்கு, நல்லா பூக்கும் போல் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், இது வந்து டேபிள் ரோஸில் நிறையா அந்த மயில் மாணிக்கம் இருந்துச்சுன்னு அந்த அக்கா எனக்கு பறிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து கத்திரிக்கண்டு. இது வந்துட்டு யானை காது செடி. யானை காது மாதிரியே இருக்கும் பாருங்கள், அந்த லீஃபை பாருங்களேன், யானையோட காது இப்படி ஆட்டுற மாதிரியே இருக்கும். காற்றடிக்கிறப்பெல்லாம் அது வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அதுவே நல்ல ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர். எப்படி ஆட்டுது பாருங்கள், பார்த்தீங்களா, யானை காது ஆட்டுற மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் யானை காது பிளான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, யானை காது செடி. நல்லா இருக்குல்ல. நான் பின்னாடி ஒரு வீடியோவில் அழகாக காற்றுக்கு வந்து அப்படியே ஆடுற மாதிரியே இருக்கும், அதில் நான் வீடியோ எடுத்திருக்கேன், இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து டெசர்ட் ரோஸ் அடினியம், அதாவது பாலைவன ரோஜா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த செடி தான் இது. இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு தான், அழகுக்காண்டி வைக்கிறது. இது வந்து கனகாம்பரம் அந்த வெரைட்டியோடு சேர்ந்தது. ஈஸியாக ஒன்று வச்சாலே நமக்கு வந்துடும் நிறையா. இதுவுமே நிறையா வீடு சுற்றி வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னா இதுவும் ஒரு அழகுக்காண்டி வைக்கிறது தான். இது வந்து பேப்பரான்னு கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கான ரியல் பிளான்ட்டு தான் அது. இது வந்து ஒரு வீடு துடைக்கிற ஒரு பக்கெட்டு தான். அவங்க வந்து அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேபிள் ரோஸ் வச்சுருக்காங்க, மல்டி கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து முயல் காது செடி. இந்த முயல் காது செடி வந்து வாஸ்து செடின்னுமே நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் முயல் காது செடி தான், நான் வந்து இது ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னு பறிச்சுட்டு வந்தேன். இந்த அக்கா வாங்கி வச்சுருக்காங்க போல். இங்கே பாருங்கள், இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் என்ட்ரன்ஸில் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதில் ஒரு பூ வேற பூத்துருக்கு. இந்த ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கிறது கூடுதல் அழகாக இருக்குது. இது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஸ்னேக் பிளான்ட்ஸில் 4 வெரைட்டி வச்சுருக்காங்கண்ணே. அதில் பெருசு ஒன்று, சின்னது இங்கே 2-3 வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார் பிளான்ட்டு. இது வந்து ஒரு அழகுக்காண்டி வைக்கிறது தான். இந்த லீவ்ஸே பூக்கள் மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது வந்து அவங்க ஷூ ஸ்டாண்டு மேலே வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு பிளான்ட்ஸை வச்சே வீடை அழகுபடுத்தியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயுமே வைக்கிற செடிகள் தான். இது ஃபுல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் தான் அவங்க வச்சுருக்குறது. சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்னேக் பிளான்ட் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததாக குட்டி குட்டியாக இருக்கிற ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். இதுவும் ஒரு வகையான ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. இதுவுமே அவங்க என்ட்ரன்ஸில் தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இது வந்து அவங்களுக்கு யாரோ சேலத்துலேருந்து யாரோ கிஃப்ட்டு கொடுத்தாங்க அந்த பிளான்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு சின்ன இலைய கிள்ளி வச்சாவே நிறையா முளைச்சி வந்துடுமா. இதை ஹேங்கிங் பிளான்ட்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் போல் இருக்குது. இது ஒன்று பெங்களூர்லேருந்து எங்கேயோ வாங்கினேன். இது ஒரு அழகுக்காண்டி வைக்கிற செடி தான் சொன்னாங்க. அதாவது இவங்க வீட்டில் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டில் கூட பாருங்களேன், ஒரு பூச்சி கூட இல்லை, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட்டா, இது ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட்டு. அழகாக இருக்குல்ல.
அடுத்தது இந்த பாவக்காய் கொடி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதில் நிறைய காய் இருந்தது, அதை காட்டலான்ட்டு தான். இங்கே ஒரு காய் இருக்குது, என் கைக்கிட்டே ஒரு குட்டியாக காய் வச்சுருக்கு. இது வந்து நார்த்தங் மரம், நார்த்தஞ்செடி. இது இலையை வந்து நான் பறித்து பார்த்தா நல்ல ஒரு ஸ்மெல்லு, ஆரஞ்சு ஸ்மெல்லும் இல்லை, எலுமிச்சம் ஸ்மெல்லும் இல்லை, அதில் ஒரு கசப்பு சுவையை சேர்த்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு, நார்த்தங் மரம் ஸ்மெல்லு. இதோட பழத்தையுமேவும் மூட்டு வலியெலாம் நல்லது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் யானைக்காது செடி வந்துடுச்சு. இந்த சைடில் இருக்குது, எப்படி அழகாக ஆடுது பாருங்களேன் காற்றுக்கு. சரி சரி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரியே இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அப்படியே யானையோட முகத்தை இமேஜின் பண்ணி பாருங்கள், அப்படியே தோணும், அப்படியே காதை ஆட்டுற மாதிரி தோணும். அழகாக இருக்குல்ல. அடுத்ததாக இதெல்லாமே லில்லி பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லோ கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி நான் அழகாக இருக்கும் இந்த பூ. அதை வந்து நம்ம இப்படியே பறித்தோன்னா அது அந்த புல் மாதிரி இருக்கிறதெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். உள்ள கிழங்கு வெங்காயம் மாதிரி இருக்கும். அந்த வெங்காயமாக உள்ளதை வச்சானா தான் நமக்கு இந்த மாதிரி புல் மாதிரி வந்து எல்லோ கலரில் பூக்கும். ஆனால் இது எப்படி அவங்க எடுக்கிறாங்க பாருங்கள், சைடில் வந்து ஒரு குச்சி மாதிரி ஸ்டிக் மாதிரி இப்படி வச்சு இப்படி நிமுக்குறாங்க, அதில் அப்படியே வந்து இந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்துடுது. எனக்கு தான் வந்து அந்த செடி வந்து பறிச்சிட்ருக்காங்க, ஒரு 5-6 இது கொடுத்தாங்க. எப்படி விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பறிக்கக்கூடாது, சைடில் வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு இப்படி நிமித்தினோன்னா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு 5-6 பிளான்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பாருங்களேன், பிளான்ட்ஸ் கொடுக்குறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மனசு வேணும், அப்போ தான் கொடுக்க முடியும். அது நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறது மூலமாக வந்து அவங்கள வீட்லேயும் பிளான்ட்ஸ் வளரும், நம்ம ஞாபகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு நல்ல தாட்டு, நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து மணி பிளான்ட்டு நல்லா அடர்ந்து வளர்ந்துருக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த மெஷினு. இது பென் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து தொட்டியில் உள்ள மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை தொட்டிக்குள்ளே டிப் பண்ணி விட்டோன்னா அது வந்து அந்த கலர் வேரியேஷன் வரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் போல். நம்ம இந்த குரோட்டனில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மண்ணில் வந்து இப்போ அவ்வளோ ஈரப்பதம் இல்லை. இப்போ உள்ளே டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியுமே இப்போ ஊற்றி பார்க்குறோம். இதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து க்ரீன் அதாவது ப்ளூ கலர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளூ கலர் வந்தது அப்படின்னா அதில் தண்ணி இருக்குது போதும்னு அர்த்தம். ஃபுல்லாகவே ப்ளூ கலர் வந்ததுன்னா நல்லாவே தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம டிப் பண்ணி பார்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வேறு செடிகளை பார்த்துட்டு வந்து இது கலர் மாறி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த காம்பவுண்ட் சவத்தில் ஃபுல்லாமே டேபிள் ரோஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பாருங்களேன், அந்த பெயிண்ட்டோட கேப்பை பெயிண்ட் வாலியோட கேப்பை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை கீழே வச்சு அப்படி வச்சுருக்காங்க. நம்மளும் இந்த வேஸ்ட் வாட்டர் இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லையா. இது ஒரு நல்ல ஐடியா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய பூக்கிறப்போ இன்னுமே அழகாக இருக்கும். இது மயில் மாணிக்கம், முடக்கத்தான் எல்லாமே அடுத்தடுத்து வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு அவங்க கொடுத்த பிளான்ஸு. கட்டி போட்டால் குட்டி போடும் பிளான்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறையா பிளான்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேக்டஸ் கொடுத்தாங்க, வேறு ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து பருப்பு கீரை, அப்புறம் வந்து அடுக்குமல்லி, அதுக்கப்புறம் ஸ்டார் பிளான்ட் கேக்டஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த லில்லியிலே 5 கிழங்கு கொடுத்தாங்க. அப்புறம் மயில் மாணிக்கம், இது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எல்லாமே கொடுக்குறதுக்கு தான் நான் அஃப்கோர்ஸ் திரும்ப சொல்கிறேன்னு இல்லை. ஒரு பிளான்ஸ் கொடுக்குறதுக்கு மனசு வேணும். இதே இந்த நர்சரியில் போய் வாங்கினோன்னா இது எல்லாமே சேர்த்து எப்படி 200 வந்துடும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். இது வந்து சைடில் வச்சுருக்கதான் மஞ்சள் செம்பருத்தி. மஞ்சளும் மல்டி கலர், மஞ்சளும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இவங்க வீட்டில் நிறைய பன்னீர் ரோஸ் வந்து பூக்கும். இன்றைக்கி தான் கொஞ்சம் பூக்கள் கம்மியாக இருக்குது, அதனால் நல்லா பூத்துருக்கும். மேலே பாருங்களேன், நிறையா மொட்டு கூட நான் காட்டுறேன், நிறையா மொட்டு இருக்கும். அடுத்து கீழே இருக்கிறது ஃபுல்லாக அந்த லில்லி பிளான்ட்டு தான் இருக்குது. லில்லி பிளான்ட்ஸ் தான் இது ஃபுல்லாமே. இது வந்து தவசிக்கீரை நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து முருங்கைக்கீரை மாதிரியே அதிக சத்து உள்ளது. இந்த கீரையை வந்து நம்ம மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரியும் பொரியல் பண்ணலாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், பருப்பு வச்சு கடைஞ்சும் சாப்பிட்லாம்.
இந்த கீரை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, நம்ம ஃபுட்டில் அடிக்கடி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு வேறு வேறு பிளான்ட்ஸ்லேருந்து ஒடிஞ்சதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு அதை வளர்த்திட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு யாரோ கொடுத்தது தானாம்மா. இந்த ஒரு பிளான்ட்டு எப்படி ஒரு வாளியவே வந்து க்ரியேட்டிவாக ஒரு ஆர்ச் மாதிரி செஞ்சு அதில் வளர்த்துருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சின்னதாக ஒரு இலை வச்சாலுமே இது தொழிர்த்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே வெளியில் வந்துட்டு ஒரு மஞ்சள் அரளி வச்சுருக்காங்க. மஞ்சள் அரளி இன்னொன்று வந்து இவங்க வீட்டில் பப்பாளி எல்லாமே நல்லா குண்டு குண்டு பப்பாளியாக இருக்கும். அந்த பப்பாளி உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். நல்ல குண்டு குண்டு குண்டுன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்தி மந்தாரை, அந்த கனகாம்பரம் மாதிரி உள்ளது, ஸ்பைடர் பிளான்ட்டு, இது எல்லாமே வெளியில் இருக்குது, நிறையா வச்சுருக்காங்க. அந்த பப்பாளி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ குண்டாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் உள்ள காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நிறைய தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பப்பாளிக்கு. அப்படி விடாமல் இருந்தாவே நல்லா வரும் அப்படின்னாங்க. வெளியில் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அழகுக்காண்டி பூச்செடிகள் வச்சுருக்காங்க. இட்லி பூ எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்களேன், அந்த தொட்டிலேருந்து எடுத்தாச்சு. அந்த இது வந்து ப்ளூ கலரில் மாறி இருக்குது பாருங்கள். இதே வந்து ஃபுல்லாக நிறையா தண்ணி இருந்ததுன்னா மேலே வரைக்கும் ப்ளூ கலர் வரும். இதை வச்சு அதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கீரை அந்த மாதிரிலாம் போடுறோன்னா எக்ஸஸ் தண்ணி அதிகமாக தேவையில்லாத தொட்டிகளுக்கெல்லாம் நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கீரை புதுசாக விதை போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.